எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நன்றாக வாஷ் பண்ணிட்டு அதில் இருக்கும் அந்த தண்டை மட்டும் எடுத்து தூரை போட்டு கொள்ளுவோம். அந்த கொத்தமல்லியை நன்றாக சிறிய துண்டுகளாக வெட்டி கொண்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். அதை எடுத்துவிட்டு அதை நாம் நன்றாக வாஷ் பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் தோலியை நகர்த்தி விடுவோம். அந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை அந்த பர்கருக்கு வைக்க வேண்டிய அந்த ரவுண்டை நாம் தயாரிக்கும் போது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை நன்றாக வெட்டி கொள்ளுவோம். அதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொண்டால்தான் அதை நாம் சாப்பிடும்போது அது நமக்கு சாப்பிடுகிறது நமக்கு நன்றாக இருக்கும், சுவையாக இருக்கும். அடுத்ததாக நாம்